ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே அன்னஜாமாதரம் புனேன். மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுமிராமனாய்த்தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கத்தியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்தடியன் கலையனொலி செய்த தேனாரில் சொல் தமிழ் மாலை செய்ய செப்ப பாவம் இல்லாவே. இது திருக்கண்ணபுரம் பதிகம். திருமங்கையாழ்வாரால் அருளப்பெற்ற 8ஆம் திருமொழியிலே கடைசி பாசுரம். 8ஆம் பத்திலே 8ஆம் திருமொழியிலே கடைசி பாசுரம். இதிலே 10 அவதாரங்களையும் திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். நாளைய தினம் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரானுடைய திரு அவதாரம் ஸ்ரீராமநவமி என்று கொண்டாடப்படும் முக்கியமான நாள். இந்த நன்னாளிலே ஸ்ரீராமனுடைய அனுபவத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுபவத்தையும் சேர்ந்து நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதலிலே ஸ்ரீராமனுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் உண்டான வேற்றுமைகள் என்ன என்பதை பார்ப்போம். ஸ்ரீ ராமச்சந்திரன் ஸ்ரீமன்னாராயணுடைய திரு அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ணனும் அவ்வாறே. இந்த 2 அவதாரங்களும் பூர்ணமான அவதாரம் என்று சாதிப்பவர்கள் நம் பூர்வர்கள். முதல் வேற்றுமையாக பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய திருவதாரம் சூரிய வம்சத்திலே வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் மேற்கொண்ட வீரன் தன்னைன்னு குலசேகராழ்வாருடைய திருவாக்கு. அதற்கு நேராக ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவதாரம் சந்திரவம்சத்திலே தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் அச்சுதபானுனா அப்படின்னு சாதிக்கிறார் வியாச பகவான். கண்ணன் ஆயர்குலத்தினிலே தோன்றும் அணிவிளக்கு, ராமச்சந்திரன் சக்கரவர்த்தி திருமகன். ஆக ஒருவர் சூரிய வம்சத்திலே, நேர்மாறாக கண்ணன் சந்திர வம்சத்திலே திருவதாரம். ஸ்ரீராமன் உத்தராயணத்திலே வசந்த ருத்துவிலே சைத்திர மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே திருவதரித்தான். நேர்மாறாக கிருஷ்ணன் தட்சிணாயத்திலே வருஷ ருத்துவிலே ஆவணி மாசத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே திருவதரித்தான். ராமனுடைய அவதாரம் பகலிலே, பகல் விளக்கப்பட்டிருக்கும் ராமனுடைய அவதாரம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம் இரவிலே நடந்தது. அந்தகார பிரதீபம் போலே உஜ்வலம் கண்ணனுடைய திருவதாரம். நந்திவிற்கன் வந்த எந்தைன்னு கலியன் அனுபவிக்கிறார் அந்த ராத்திரியே. ராமனுடைய அவதாரம் அரண்மனையிலே, கண்ணனுடைய அவதாரம் சிறைச்சாலையிலே. ஸ்ரீ அவதாரம் அவதரித்தனாலே நவமி திதி ஏற்றம் பெற்றது. கிருஷ்ணாவதாரத்தாலே அஷ்டமி திதி ஏற்றம் பெற்றது. ராமன் பட்டாபிஷேகத்தை துறந்தான். கிருஷ்ணன் யயாதியினுடைய சாபத்தாலே பட்டாபிஷேகத்தை இழந்த குலத்திலேயே பிறந்தான். ராமச்சந்திரன் ஏகதார விரதம் தேரழிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவின்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் தன்னுடைய 3வது திருமொழியிலே 10ஆம் பத்திலே 4வது பதிகத்திலே. பகுதார பரிகிரகம் பண்ணினவன் கண்ணன். 16ஆம் ஆயிரவ தேவிமார் பார்த்திருப்பன்னு நாச்சியா திருமொழி ஆண்டாள் அனுபவிக்கிறார். ஆக ராமனுடைய அவதாரம் அனுஷ்டான பிரதமானது, கண்ணனுடைய அவதாரம் உபதேசப்பரமானது. ராமனுடைய குணம் கண்டு உகந்தது அயோத்தி, கிருஷ்ணனுடைய தோஷத்தை கண்டு உகந்தது கோகுலம். தீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு ஆண்டாள் அனுபவிக்கிறாள். ஸ்ரீ ராமாவதாரத்திலே மெய் ஆசிரியருக்கு தஞ்சனம், கிருஷ்ணாவதாரத்திலே பொய் ஆசிரியருக்கு தஞ்சனம். ஸ்ரீராமனுடைய குடும்பம் சிறியது, கண்ணனுடைய குடும்பம் பகுகுடும்பி. தயரதற்கு ராமன் கங்காதிபதி, கங்கை குறைவன் கம்பர் பாடுறார். கண்ணன் யமுனா தீரவாசி, யமுனை குறைவன் ஆண்டாள் பாடுகிறார். ஒருவன் கங்கை கரையிலே, ஒருவன் யமுனா தீரத்திலே. ஸ்ரீராமன் வித்வத்வரேண்யரான மகர்ஷி கோஷ்டியிலே பார்க்கலாம். பகுஸ்குதானாம் ருத்தானாம் பிராமணானாம் உபாசிதான்னு வால்மீகி பகவான் சாதிக்கிறார். கிருஷ்ணனை அறிவொன்னுமில்லாத ஆட்சியர் மத்தியிலே பார்க்கலாம். 10 மஞ்சள் பூசி பாவமாரோடு பாடியில் சித்தில் சிறத்தெங்கும் தீமை செய்து தெரியாமேன்னு நாச்சிய திருமொழியில ஆண்டாள் அனுபவிக்கிறாள் கண்ணனை எங்க பார்க்கலாம்னா ஆட்சியர் மத்தியிலே. ராமன் வித்வத்வரேண்யரான மகர்ஷி பக்கத்துல பார்க்கலாம். ராமனுடைய பிறந்தவர்கள் 4 பேர்கள். தசரதன் ஒருவனுக்கு கிடைத்த 4 ரத்னங்கள் ராமனுடைய தம்பிமார்களுடன் சேர்த்து, அது ராமரத்னம். கிருஷ்ணன் வசுதேவ தேவகி நந்த யசோதை, இந்த 4 பேருக்கு சேர்ந்து கிடைத்த ஒரு ரத்னம், இவன் கோபால ரத்னம். ஸ்ரீராமனுக்கு சத்துருக்களை முழுமையாக அழித்ததற்கு பல அல்லல்கள் பட்டதுண்டு. மாரீஷ சூர்பனாதி யுத்தத்திலே இதை பார்க்கலாம். ஒத்தனை ஓட்டி விட்டுட்டான், ஒத்தனை அழித்துட்டான். அந்த ஓட்டி விட்டவன் தான் பின்னாடி படுத்தின பாடு அத்தனையும். ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே சத்ரு விநாசம் பூர்ணமாக பண்ணிவிடுவன். மாற்றாரை மாற்றழிக்க வல்லான்னு ஆண்டாருடைய பாசுரம்.
ராமனுடைய அவதாரம் சத்ருக்களாலும் கொண்டாடப்பட்ட அவதாரம். சத்ரோ பிரக்யாத வீரியக்க அப்படின்னு வால்மீகி பகவான் கொண்டாடுறார். இதேதான் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தான்னு அனுகூல பிரதிகூல அனுபய விவாகமர எல்லாரையும் வெல்லுவது தன்னுடைய கல்யாண குணத்தாலே. கிருஷ்ணனோ பந்துக்களாலும் நிந்திக்கப்பட்டான். ராமன் பக்ஷியான ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்தான். கிருஷ்ணன் பிசாசமான கந்தாகர்ணனுக்கு முக்தி அளித்தான். எனவே இன்னும் வேறுபாடுகள். ராமாவதாரத்திலே கோசல சராசரம் ஈடுபட்டது. அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தரன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். கிருஷ்ணாவதாரத்திலே கோகுல சராசரம் நேச நிலைக்கதவம்னு திருப்பாவலி சாதிக்கிறார். ராமன் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம்னு தன்னுடைய வடி வழகாலும் அதனை அடியார்க்கு வாரி வழங்கும் வன்மையினாலும் வழங்கினோம் என்று திருவுள்ளத்திலும் படாத குணத்தினாலும் ஆண்களையும் கண்களையும் சிந்தையும் ஆண்மையும் அபகரிக்கும் ஒருவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஆனால் கிருஷ்ணன் கண்டவர்க்கம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான்னு கலியன் அனுபவிக்கிறார். கண்ணனை கண்ட அடியார்கள் தாங்களேயே தங்கள் உள்ளத்தை வழங்குகிறார்கள். இது வந்தவும் வேறுபாடு. ஸ்ரீராமன் அனித்ர சததம் ராமஹா சுத்தோபிஷ நரோத்தமஹா சீதேதி மதுராம் வாணி தியாகரந்திர பிரதியுஜ்யதே நைவர் அம்சான் ந மசகான் ந கீதான் ந சரீஸ்ருபான் ராகவோ பரையே காத்ரத் சர்கதே நாந்திராத்மகான்னு உண்ணாது உறங்காது பெண்ணாக்கையா புண்டு சீதையை தேடி அலைந்தான் ராமச்சந்திரமூர்த்தி. ஆனால் கண்ணன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். கருமணர் கூந்தலொருத்தி தன்னை கடை கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் பரவி மனம் வைத்து மற்றொருத்தி குறைத்து ஒரு பேதைக்கு பை குறித்து புரிகுழல் மங்கையொருத்தி தன்னை புணர்த்தி அவளுக்கும் ஐயனல்லை மறுதிருத்தாய் உன் வளர்ச்சியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானேன்னு குலசேகராழ்வாருடைய பாசுரம். ராமனுக்குன்னு அத்து தீர்ந்தவர் குலசேகராழ்வார். அவர் அனுபவிக்கிறார். கிருஷ்ணன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அப்படின்னு. ஸ்ரீராமன் திருவடியை தூதர்த்தினான். எதற்குன்னு கேட்டா பிராட்டியினுடைய பெருமையை அவன் வாயாலே உணர வேண்டும். ஏன்னு கேட்டா கிருஷ்ணந்தையிலே ஹனுமான் முதலே ராமச்சந்திரமூர்த்தியை சேவிக்கும் போது ஒரு பெண்ணிற்காக இவ்வளவு வேண்டாம் என்று நினைத்தானாம். ஆக அதே ஹனுமனையை தூதுவிட்டு பிராட்டியினுடைய பெருமையை அறிய பண்ண வேண்டும் என்று திருவடியை தூதனுப்பினான். கிருஷ்ணன் தானே தூது நடந்தான். ஒருவன் சமாதானத்துக்காக தூது நடந்தான், மற்றொருவன் சமாதானம் உண்டாமைக்காக தூது நடந்தான். சக்தையான பிராட்டி ஸ்ரீராமனை சரணம் பற்றினாள். அவளுக்கு சக்தி இருந்தும் அவளாலே சுடுசொல் சொல்லி சாவு விட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருக்க முடியும். ஒரே ஒரு நிமிடம் பஸ்மோபவான்னு ராவணனை சொல்லியிருந்தா ராவணன் எரிந்து போயிருப்பான். ஆனால் அவருடைய சொல்லை பார்க்காமல் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய வில்லை பார்த்திருந்தாள். அவளுக்கு சக்தி இருந்தும் ராமனை சரணமாக பற்றினாள். ஆனால் திரௌபதி அசக்தையான திரௌபதி கண்ணனை சரணம் பற்றினாள். திரௌபதிக்கும் சீதைக்கும் வாசி சக்தியும் அசக்தியும் என்று சீவசனபூஷணத்திலே திவ்யசுக்தி. ஸ்ரீ ராமாவதாரத்திலே சூரிய புத்திரனான சுக்ரீவன் தோழன், இந்திரபுத்திரனான வாலி விரோதி, வனமருவு கவியரசன் காதல் கொண்டாந்து குலசேகராழ்வாருடைய பாசுரம். கிருஷ்ணாவதாரத்திலே சூரிய புத்திரனான கர்ணன் விரோதி, இந்திரபுத்திரனான அர்ஜுனன் தோழன். இதையத்தான் இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்னானை அப்படின்னு திருவல்லிக்கேணி பாசுரத்தில் அனுபவிக்கிறார் கலியன். மேலே ராமன் 25 திருநட்சத்திரத்திலே பெற்றோர் சொல்படி நடந்தான். இது எப்படி தெரியறதுன்னாக்கா அனுசூயை கிட்ட சீதா பிராட்டி சொல்லிட்டு இருக்கா, என்னுடைய கணவனுக்கு 25 வயசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால 25 வயசு கழிச்சு ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய தகப்பனான தசரதன் சொல்படி நடந்தான். இதேதான் சித்திரமுனியால் முடித்திருந்தான்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரமா காண்றோம். என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம் புக்க வெந்தாய்னு குலசேகரர் அனுபவிக்கிறார். ஆனால் கிருஷ்ணனோ பிறந்த ஒன்றே பெற்றோருடைய சொல் பணியுமவன். உபசம்ஹர விஸ்வாத்மன்னு ரூபமேகத்து சதுர்புஜம் அப்படின்னு பிறந்த உடனே வசுதேவரும் தேவகி பிராட்டியும் பிரார்த்திச்சுக்கிறார். உன்னுடைய 4 தோளை மறைத்துக்கொள், திவ்ய ஆயுதங்களை மறைத்துக் கொள்ளுன்னு கேட்கிற போதே கண்ணன் தன்னுடைய பெற்றோர் சொல்படி நடந்தான். இது ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள வேறுபாடு. ஸ்ரீராமன் கல்யாண குணங்களிலே பிரதானம் சௌசீல்யம். பராசரப்பற்ற அனுபவிக்கும் போது அச்சிய அவதாரத்து சௌசீல்யம் தத்துவம் அப்படின்னு சாதிக்கிறார். ராமாவதாரத்துக்கு குணமே சௌசூல்யமான குணம். தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பாராமல் சகலருடன் கலந்தார் அல்லவா, அந்த சௌசீல்ய குணம். கிருஷ்ணாவதாரம்
கல்யாண குணங்களே பிரதானமான ஆஸ்திரித பக்ஷபாதம். தனக்கு ஒருவன் வேண்டுமென்றால் எப்பேற்பட்டாத அவனுக்கு காரியம் செய்யும் குணம் உடையவன். இதையேதான் ஆண்டாள் மாலே அப்படின்னு அனுபவிக்கிறார். மாலே மணிவண்ணா பாசுரத்துல பெருமாளுக்கு உண்டான கல்யாண குணத்தை சரணாகத வர்த்தலான்னு சாதிக்கலாம். ஸ்ரீராமாயணத்திலே அப்படிதான் காட்டியிருக்கு. ராமனுக்கு கண்ணனுக்கு ஆசிரித வியாமோகத்துவம், ஆசிரிதனுடைய பக்கத்திலே பக்ஷபாதியாக இருக்கக்கூடியவன் கண்ணன். ராமன் தன்னுடைய பருவம் நிரம்பின காலத்திலே கரதூஷணாதிகளை அழித்தான். ராமனுக்கு அப்போ 30 வயசுக்கு 34 35 வயசுக்கு மேல இருக்கும் கரதூஷணாதிகளை அழித்த போது. ஆனால் கண்ணன் தன்னுடைய சைசவத்திலேயே சகட பூதனாதிகளை அழித்தான். இதேதான் பெரியாழ்வார் நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே காலநிபத்து சகடத்தை சாடின்னு பாடுறார். மேலே ஈடும் வலியுடைய நம்பி பிறந்த எழுத்திங்கள் என்று கலியனும் அருள் செய்கிறார். இதே சகடத்தினுடைய உத்தாந்தத்தை சகடமுடைத்தாய் புகழ் போட்டின்னு தன்னுடைய மங்களாசாசன பிரதானமான பாசுரத்திலே அன்னி உலகமணந்தாரு சாதிக்கிறாள் ஆண்டாள். ராமன் கானகம் சென்றான்னா சக்கரவர்த்தி திருமகனான் தசரதன் மூர்ச்சை அடைந்தான். ஆனால் கண்ணன் பாம்பின் வாயிலே விழுந்தான் என்று செவிப்பட்டவாறே திருவாய்ப்பாடியில் உள்ள அத்தனை ஜனங்களும் போர்க்களமாக ஆயினார்னு ஆண்டாள் ஒளி செய்தார். ராமன் ராமோ ராமோ ராமாயத்தி பிரஜானான் அபவன் கதாகனு கோசல தேசத்துல இருக்குவ அத்தனை பேருக்கும் மோட்ச பிரதர்ஷன் ராமன். கிருஷ்ணன் கேட்பால் செவிசுடு தூய்மை வசவுகளை வையும் கேட்பால் பழம் பகைவன் சிசுபாலனுக்கு முக்தி அளித்தான். ராமன் தன்னுடைய கூட்டத்துல இருக்கவாளுக்கு மாத்திரம் கோசல தேசத்துல இருக்கவாள்லாம் எப்படியுமே ராமோ ராமோ ராமாயத்தி பிரஜானாம்னு இருக்கா. அவளுக்கு முக்தி அளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் கண்ணன் சிசுபாலன் கண்ணனை காதுகளால் கேட்க முடியாதபடி செவிசுடு கீழ்மை வசவோட வைதான். அவன் ஒரு பழம் பகைவன், ரொம்ப நாளான பகைவன் அவன். அந்த சிசுபாலனுக்கும் முக்தி அளித்தான் ராமன். ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள வேறுபாடிலே முக்கியமான வேறுபாடு இதுவும் ஒன்று. ராமன் சென்று செய்து விரோதிகளை அழித்தார். ஆனால் கண்ணன் அப்படி இல்லை. அவன் இருக்கும் இடத்துக்கு அத்தனை பேரையும் வரவழைச்சு பூதநாதிகளை அழித்தான் கண்ணன். ராமன் மேலே பாகவதாச்சாரம் புறாது ராவணனை அழித்தான். என்ன பாகவதாபச்சாரம்னா தன்னை அடிக்கிற வரலையும் விஷாம இருந்தான். ஹனுமானை அழிச்சதை பார்த்தான். அவன் உடனே கோபம் வந்துட்டு கோபத்திய வசனே இவான்னு சொல்லிட்டு ராமன் தான் கோபமா இல்ல கோபம்தான் ராமமான்ற என்றவாறு அன்னைக்கு யுத்தம் பண்ணினானாம் ராமன். அதே மாதிரி கிருஷ்ணனும் பாகவதாபசாரம் பொறாதே துரியோதானிகளை சத்துக்களாக கொண்டு அழித்தான். ராமன் சீதை ஒருத்தியை பரிகிரகித்தான், அவளையும் நடுக்காட்டிலே விட்டான். கிருஷ்ணன் பகுதார பரிகிரகம் பண்ணினான், ஆனால் ஒருத்தையும் கைவிட்டான் என்பதே இல்லை. ராம பட்டாபிஷேகத்துக்கு இந்திர பட்டாபிஷேகத்தை திருஷ்டாந்தமாக கூறுகிறார் வால்மீகி பகவான். வசவோ வாசவம் யதான்னு சாதிக்கிறார். இதேதான் ஆழ்வார் மிதிலை செல்வி உலகிய திருவயிறு வாய்த்த மக்கள் மூலமாக பெருமாளை கேட்டான்னு லவகுஷர்கள் வாயிலாக கேட்டான்னு சாதிக்கிறார். அரக்கர் கோமானான ராவணனால் துன்புறுத்தப்பட்ட இந்திரனுக்கு பெருமாள் அவதரித்ததும் படாத பாடுபட்டான் இந்த இந்திரனுக்காக. ஆனா ராம பட்டாபிஷேகத்துக்கு பேரு இந்திர பட்டாபிஷேகம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே கோவர்தனத்திலே கையிலே ஏந்தினான் கண்ணன். 7 வயசு சிறுவன் பாலகன். அவனுக்கு இந்திரனே கோவிந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தான். இந்திரன் முன்னின்று செய்தது கண்ணனுக்கு, இந்திராபிஷேகம் செய்தது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு. பெருமானுக்கு ராமச்சந்திரமூர்த்திக்கு கன்யகா பிரதானம் செய்ய வந்த ஜனக மகாராஜன் மமசுதா அப்படின்னு பிராட்டியை கன்யாதானமாக கொடுக்கிறார். அபிமானம் இல்லாதவனுடைய அபிமானம்னு சொல்லுவார்கள். ஜனகன் மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நனே கிஞ்சித்து பிரதஸ்யத்தேன்னு சொல்லிட்டு நான் காலக்ஷேபம் கேட்டு இருக்கும் போது மிதிலை எரிஞ்சாலும் கவலைப்படுவான் இல்லை. ஏனென்றால் அவன் மிதிலையை தன்னுடையதாக அபிமானித்ததே இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட அபிமானம் இல்லாதவனும் சீதையை மமசுதா என்று அபிமானித்தான். ஆகையினால்தான் கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீ ருக்மிணி பிராட்டியை தானே அபகரித்தான் கண்ணன். ராமனுடைய பெருமை நிலைநாட்டினார் இளைய பெருமாள். கிருஷ்ணனுடைய பெருமையை கிருஷ்ணன் தானே கூறினான். எதினே பிரம்மஸ்யாத் பிரம்மசதியஸ்யாத் சத்யம் ச அவ்யஹதம் மயி தேன ஜீவது பாலகா யதா சத்யம் ச தர்மஸ்ய மயி நித்யம் உதிஷ்டிதௌ ததாமிருத சித்திரயம் ஜீவதாத் அபிமன்யுஜேன்னு கண்ணன் தானே சொல்லிட்டான் தன்னுடைய பெருமையை. பெருமாள் இந்த பூ மண்டபத்துல ராமன் 11,000 ஆண்டு எழுந்தருளியிருந்தான். கண்ணன் 100 வருஷம்தான் எழுதியிருந்தான். ராமாவதார காலத்துல குசலவர்கள் செய்த ராமாயண உபன்யாசத்தை கேட்டு
தானும் உபன்யசிக்க பாரித்தான் ராமன். ஆனால் அவன் பண்ணவில்லை. அதனால்தான் அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்திலே அர்ஜுனன் பிரார்த்தித்த மாத்திரத்திலே நீச்சர்கள் நடுவிலே பெரிய சாஸ்திரமான பகவத்கீதையை உபதேசித்தான். ராமன் அனுமனை தூதனுப்பினான், கிருஷ்ணன் தானே தூது நடந்தான். இதையேதான் திருவங்கி ஆழ்வார் அவனே பின்னோர் தூதுன்னு சாதிக்கிறார். ராமனுக்கு இந்திரசாரதியான மாதலி தேரோன்னார். மாதலி தேர் முன்பு கோல் கொள்ளான்னு ஆண்டாள் சாதிக்கிறார். கிருஷ்ணன் இந்திரபுத்திரனான அர்ஜுனனுக்கு தானே தேரோன்னார். இதத்தான் இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்னானேன்னு பாசுரம். ராமனுக்கு வசிஷ்டர் ஆச்சாரியன், கண்ணனுக்கு சாந்தீபன் ஆச்சாரியன். ராமாவதார காலத்திலே பிராட்டி சக்தியை துறந்தால் பெருமாளை சரணம் பற்றினாள். கிருஷ்ணாவதார காலத்திலே திரௌபதி லஜ்ஜையை துறந்தால் கண்ணனை சரணம் பற்றினாள். ராமன் சத்திரிய வம்சத்திலே அவதாரம். அவன் வேடுவச்சியான சபரி கையாலே உண்டான். கிருஷ்ணனோ யாதவன், கோபஜாதியன், பட்டாபிஷேகம் அற்றவன். அவனை பிராமணோத்மனான குசேலன் உபசரித்தான். ராவணவதம் முடிஞ்சப்புறம் பவான் நாராயணோ தேவகான்று தேவர்லாம் துதிக்கிறார், அத்தனை தேவர்களும். ஆனால் அதை ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆத்மானம் மானுஷம் மன்யேன்னு ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், நானும் உங்கள ஒத்தந்து. இதேதான் கிருஷ்ணனும் தன்னை நாராயணனாகவும் புருஷோத்தமனாகவும் ஜெகத்காரண பூதனாகவும் கீதையில தானே சொல்லிக்கிறான். ராமச்சந்திரமூர்த்தி ஆத்மானம் மானுஷம் மன்யேன்னு சொல்லிட்டார், நானும் உங்கள ஒத்தன்னு, நான் பவான் நாராயணமா சொல்லாதீங்கோ அப்படின்னு. ஆனா கண்ணன் தானே சொல்லிக்கிறான். சொல்லிண்டாலும் கூட நம்புறதில்ல ஜனங்க. அவஜானந்தி மாமூடாக மானுஷீம் தருமாத்திரம் பரம்பானு ஜனாயந்தோ பூத மகேஸ்வரம்னு சொல்லிக்கிறான். ராமாவதார காலத்துல அகம்பனன்னு ஒரு அரக்கன், அவன் கொல்லாம விட்டுட்டான். உடவு விட்டுனதுனால ராமன் அவனே பல அனர்த்தங்களை பின்னாடி ராவணன்கிட்ட சொல்லி பண்ணி வச்சான். கிருஷ்ணாவதார காலத்துல அக்ரூரன், அந்த அக்ரூரன் சொல்லிக்கிறான், உடலையும் உயிரையும் பிரித்தார் போலே கோபியரையும் கண்ணனையும் பிரித்தானேன்னு அக்ரூரரை கோகுலவாசிகள்லாம் சொல்லிக்கிறார். ராமனை பார்த்து மாரிஷன் ராமோ விக்கிரகான் தர்மகான்னு சொல்றான். கிருஷ்ணனை பார்த்து வேதாந்த வித்துக்களா தர்மமாகவே பாவிச்சிருக்கான். ராமன் சுத்த சத்திரியன், கிருஷ்ணன் மித்திர சத்திரியன். அதாவது பிறந்தது சத்திரிய வம்சத்திலே, வளர்ந்தது யாதவ வம்சத்திலே. ராமச்சந்திரமூர்த்தி ஆசிரிதன் பாவத்தோட வந்தாலும் ரட்சிப்பன். தோஷோயத்யபி தஸ்யஸ்யாத்துன்னு அருளி செய்யறான் தன்னுடைய ஸ்லோகத்தினால வால்மீகி சாதிக்கிறார். ஆனால் கிருஷ்ணன் உன்னுடைய பாப புண்ணியத்தை புகட்டுவான், ரட்சிக்கிறேன்னு சொல்றான். சர்வதர்மான்னு பரித்தியச்சு எல்லாத்தையும் விட்டுட்டுவான்னு. இது அவ ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். ராமனுடைய காலத்துல ஹனுமானோட தூது பலித்தது, கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணனோட தூது பலிக்கல. பத்தூர் பெறாதன்னு பாரதம் கை செய்தான்னு சாதிக்கிறார் பெரியாழ்வார். அடுத்து சரணாகதிக்கு தர்ம அனுஷ்டாத்தா ராமன். கடல் அரசனை பற்றினான், ஆனால் பலிக்கல. கிருஷ்ணனோ சரணாகதி தர்மோபதேஷ்டா, சரணம் ரஜான்னு விதித்தான். இது விதி ரகசியம். ஆனால் அர்ஜுனனை சரணம் பண்ணினானான்னு கேட்டா பண்ணல. ராமன் நனூனம்மை கைகேயி கஞ்சிதாசம் சே குணம்னு சொல்றான். கைகேயி என் குணத்தை பத்தி தெரிஞ்சுக்காம போயிட்டாலே, தசரதன் சொல்லிதான் நான் காட்டுக்கு போனோமா, கைகேயி நீ சொல்லியிருந்தாலே நான் போயிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்ற ராமச்சந்திரமூர்த்தி. ஆழ்வார் கண்ணனுடைய குணத்தை பத்தி சொல்லும் போது, உனக்கு நல்லவருடன் மொழி தந்து உந்தன் திருவுள்ளம் இடர்கடும் தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் என் பெண்மையாத்தோம். அண்ணனே, நான் அந்த பொண்ணோட போக வேண்டாம்னு சொல்லல, போகும்போது என்னையும் கூட்டிட்டு போன்னு தானே நான் சொல்றேன் அப்படின்னு அம்மாழ்வாருடைய திருவாக்கு. ஆக இதுவரையிலும் ராமனுடைய அவதாரத்திலேயும் கிருஷ்ணனுடைய அவதாரத்திலேயும் உள்ள வேற்றுமைகளை பார்த்தோம். மேலே அவர்களுக்கு இருக்கும் ஒற்றுமை என்ன என்பதை நாளைய தினம் பார்ப்போம். அடியே ராமானுஜதாசன்.